بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف والقرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாகும். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நீர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும்
அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வழங்கியிருக்கின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்தவன் நம்முடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நம்முடைய இறை பொருத்தத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை இறைவன் நமக்கு அவருடைய வேதமாகிய திருமறை குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு ஏராளமான அருள் கொடைகளை வழங்கியிருக்கின்றார். மனிதன் இந்த அருள் கொடைகளை இறைவனிடமிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, இறைவனை எப்பொழுதும் நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகின்றார். இறைவன் இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் மனிதர்களுடைய நிலையான வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையில் சிறந்ததோர் இடமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைவதற்கான வழியை, அமல்களை இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் செயல்படுத்த வேண்டும். இறைவனுக்கு அஞ்சிய வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழும் பொழுதுதான் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய கடமைகளை நிலைநாட்டுவதில், அவனுடைய கட்டளைகளை கட்டுப்பட்டு வாழ்வதில் மனிதன் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்ப கால வாழ்க்கை. இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மரணம் என்ற படுக்கை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 5வது வசனத்திலே அழைக்கின்றான். யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்தத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. இந்த சத்திய மார்க்கம் சரியானது, நிலையானது. நாளை மறுமையில் சொர்க்கத்தும் உண்டு. அந்த சொர்க்கத்தில் இந்த உலக வாழ்க்கையில் நல்ல அமல்கள் செய்தவர்கள், இறைவனை அஞ்சி நடந்தவர்கள் செல்வார்கள். நரகம் உண்டு என்கின்ற எல்லா செய்திகளும் இறைவன் அறிவிக்கக்கூடிய அனைத்தும் உண்மையானது. எனவே இந்த உலக வாழ்க்கை ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். உலக வாழ்க்கைக்காக வேண்டி மறுமையுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். மறுமைக்காக வேண்டி வாழுங்கள், மறுமையை நேசியுங்கள், மறுமைக்காக அமல் செய்யுங்கள், மறுமையில் உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதில் முயற்சி செய்து கொண்டிருங்கள். ஏனென்றால் வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஷைத்தான் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். இபாதத்திற்கு தடைக்கல்லாக ஆகிவிட வேண்டாம். எந்த ஒரு அடியான் மறுமையை நேசிக்கின்றாரோ அவர் காலம் முழுவதும் இறைவனுடைய இபாதத்திலே இருப்பார். ரமலானை மட்டும் நேசித்தவர்கள், ரமலானில் மட்டும் அமல் செய்தவர்கள் நாளை மறுமையில் எந்த விதமான பலனும் இல்லாமல் போய்விடும். எப்பொழுது நாம் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையுடைய வாழ்க்கையை நமக்கு அற்புதமான வாழ்க்கையாக, நிலையான வாழ்க்கையாக அறிவித்திருக்கிறான். அந்த நிலையான அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்காக வேண்டிதான் இந்த சொற்பக்கால வாழ்க்கை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். அவனுடைய கடமையை எப்பொழுதும் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உலக மோகம் நம்மளை ஈமானுக்கு தடையாக இருந்துவிடக்கூடாது, இபாதத்திற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா ஆழமாக சூரத்துல் முனாஃபிக்குல தெளிவாக சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃபஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு, அல்லாஹ்வுடைய கடமையை செய்வதை விட்டு உங்களுக்கு தடைக்கல்லாக இருக்க வேண்டாம். உலகத்திற்காக வேண்டி நீங்கள் நினைத்து மறுமையுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடாதீர்கள். உமைய தாலிக்க, இவ்வாறு ஒருவர் நடந்து கொண்டால் இபாதத்தை விட, வணக்க வழிபாடை விட, தொழுகையை விட உலக மோகம் பெரியது என்று சென்று விட்டால்
فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ அவர்கள்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி என்று அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றார். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு சொற்பகால வாழ்க்கை தான், இது நிலையான வாழ்க்கை அல்ல என்று திட்டவட்டமாக குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஹதீத் 57வது சூராவினுடைய 20வது வசனத்திலே அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான், யஅலமூ, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்தத் துன்யா லஹிபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாகுருன் பைனக்கும் வ தகாதுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், யஅலமு, மனிதர்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே அது விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரம் தான். இந்த உலக வாழ்க்கை, உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் விளையாட்டு தான், வேடிக்கைகள் தான். இது நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் அது நீங்கள் ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொள்கிறீர்கள். பொருள்களிலும் பிள்ளைகளிலும் நீங்கள் அதிகமாக சேகரித்துக் கொள்கிறீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் உலக வாழ்க்கை எவ்வளவு அற்பமான ஒரு வாழ்க்கை என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றார். அதற்காக வேண்டி மறுமை வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். மறுமைக்காக செய்ய வேண்டிய அமல்களை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். மறுமைக்காக வேண்டி நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஸஸ் 28வது சூராவினுடைய 60வது வசனத்திலே சொல்கிறான், வமா ஊதீது மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா இன்பங்களும் உங்களுக்கு சொற்பகால இன்பங்கள் தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வமா ஊதீது மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா வஸீனத்துஹா, இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறானே, வேலை வாய்ப்பு, பிள்ளைகள், சொத்து, சுகம், இன்பம், உலக வாழ்க்கை, இவைகள் எல்லாமே ஒரு சொற்பகால இன்பங்கள் தான், இது அலங்காரங்கள் தான். வமா இன்தல்லாஹி கைரும் வஅபகா ஃபலா தாகிலூன், அல்லாஹ்விடத்திலே தங்கியிருப்பது, நிலைத்திருப்பது தான் மிக சிறந்தது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் தான் நிலையானது, நிரந்தரமானது. ஃபலா தாகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார், இந்த உலக வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட அனைத்துமே ஒரு சொற்பகால வாழ்க்கை, ஒரு அலங்காரம் தான். இவைகளுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய இபாதத்துக்களை, தொழுகைகளை விட்டு விடாதீர்கள். இதற்காக வேண்டி இறை மார்க்கத்தை கற்காமல் உலக கல்வியை மேலே தேடிக்கொண்டு அலைந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தீனை விட்டு விடாதீர்கள். இல்மை தேடுவதை விட்டு விடாதீர்கள். குர்ஆனை படிப்பதை விட்டு விலகி விடாதீர்கள். இறை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு செல்லாமல் உங்களுடைய உலக கல்வியை தேடி அலைந்து விடாதீர்கள். இது உலக வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடியது, நாளை மறுமை வரை உங்களுக்கு வரக்கூடியது. அல்லாஹ்வுடைய இல்மாகிய குர்ஆனை பற்றியான கல்வியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க்க அறிஞர்களாக மாற வேண்டும், கல்வியை கற்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒமல் ஹயாத்தத் துன்யா இல்லா மதா, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணும் விளையாட்டும் தான். இந்த மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் கைருன் வஅபகா, சிறந்தது, நிலையானது. அஃபலா தாகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்று ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவனை அஞ்சி பயந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாகத்தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தை இடம் பிடிக்க முடியும், சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் துஹாவில் அல்லாஹ் சொல்கிறான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை விட சிறந்த ஒரு வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை தான். சிறப்புமிக்க வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அலாவில் சொல்லி காட்டும்போது, பல் துஅதிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வஅபகா, பல் துஅதிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கையை தான் விரும்புகிறீர்கள், உலகத்தை தான் பெரியதுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை நோக்கி தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். உலக அளவில் நான் உயர்த்தப்பட வேண்டும், உயர்ந்த அந்தஸ்து வேண்டும், செல்வாக்கு வேண்டும், பதவி வேண்டும் என்கின்ற ஆசையில் இறைவனுக்கு கட்டுப்படுவதை புறக்கணித்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய இறைவசனங்களை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து விடுகிறீர்கள். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், பல் துஅதிரூனல் ஹயாத்தத் துன்யா, ஆனால் வல் ஆகிரத்து கைரும் வஅபகா, மறுமையுடைய வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை.
சிறப்பான வாழ்க்கை என்று ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அஅலாவிலே நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை நாம் நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி பயணிக்க வேண்டும், இபாதத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த உலக வாழ்க்கையினுடைய உதாரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணத்தை சொல்லுகின்ற பொழுது எந்த அளவிற்கு இது ஒரு அற்பமானது என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களில் ஒரு அடியான் மிகப்பெரிய ஒரு நதி தன்னுடைய விரலை ஒரு கடலிலே விடுகின்றார். ஒரு அடியான் தன்னுடைய விரலை ஒரு கடல் நீரிலே உள்ளே விட்டு அந்த விரலை எடுக்கின்ற பொழுது அதில் சொட்டுகின்ற நீர் எவ்வளவு அற்பமானதோ, சொட்டு நீரோ, அதுதான் இந்த உலக வாழ்க்கை. மறுமை உலக வாழ்க்கைக்கு முன்பாக இந்த உலக வாழ்க்கை என்கிறது மிக அற்பமான ஒன்று. நம்ம நினைக்கிற இந்த உலக வாழ்க்கை பெரியது, அதற்காக காலங்களை நேரங்களை நம்மளால் இயன்ற அளவுக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறை இபாதத்தை மட்டுமே நாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அதை கண்டுகொள்ளாத வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அற்பமான ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை, ஒரு மனிதன் ஒரு கடலில் தன்னுடைய விரலை விட்டு நீரை முக்கி கையில் எடுத்தால் அதிலிருந்து சொட்டுகின்ற சொட்டு இருக்கிறது, அதுதான் உலக வாழ்க்கையினோடு கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு இன்பம். அதற்காகவா மறுமையை இழக்க தயாராக இருக்கிறீர்கள்? அதற்காக அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அதற்காக இறைதீனை மார்க்க கல்வியை கற்காமல் உலக கல்வியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உதாரணங்களின் மூலமாக புரிய வைக்கிறார்கள். அதே போன்று மற்றொரு அறிவிப்பிலே முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கடத்தெருவுக்கு கடந்து செல்கிறார்கள். அங்கே இறந்து போன ஒரு ஆட்டுக்குட்டி, அறுபட்ட ஆட்டுக்குட்டி, இறந்து போன ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை யாராவது விரும்புவார்களா, இதை விலை கொடுத்து வாங்குவார்களா என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்கள் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இது இறந்து போன ஒன்று, இதற்கு எந்த விதமான பலனும் கிடையாது, இதை வைத்து என்ன செய்ய போகின்றோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது அல்லாஹ்விற்கு முன்னால் இதுதான் உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமானது, இந்த இறந்து போன ஆட்டுக்குட்டியை விட மோசமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய மறுமை வாழ்க்கை இழந்து விடாதீர்கள், மறுமைக்கான நன்மைகளை செய்யாமல் வாழ்ந்து விடாதீர்கள், இபாதத்தை புறக்கணித்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதாமல் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விடாதீர்கள், மறுமைக்காக வேண்டி வாழுங்கள், மறுமைதான் நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல உதாரணங்களை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்ன துன்யா அல்வத்துன் ஹதிரத்துன், நிச்சயமாக இந்த உலகம் இருக்கிறதே அது இன்பமானது, பசுமையானது, மனிதன் பார்ப்பதற்கு இன்பம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது, பசுமையானதாக இருக்கிற ஆர்வத்தை தன்னுடைய ஆசை நிறைவேற்றக்கூடிய பல விஷயங்கள் உலகத்தில் மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறான். இன்னல்லாஹ் முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹி வ கைஃப வயன்துரு கைஃப தஅமலூன், உங்களை இந்த பூமியில் அல்லாஹ் பிரதிநிதியாக ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த இன்பத்திற்கும் இந்த பசுமைக்கும். ஏனென்றால் நீங்கள் என்ன அமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த உலகம் பசுமையானது, இன்பமானது, அதற்கு இந்த காலத்தில் இறைவன் உங்களுக்கு இதை கொடுத்திருப்பது, நீங்கள் மறுமையுடைய வாழ்க்கைக்கு என்ன அமல்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வுக்குரிய கட்டுப்பட்டு நடக்கிறீர்களா, இபாதத்திலே கவனம் செலுத்துகிறீர்களா, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் பெரியது என்று நினைக்கிறீர்களா, அல்லது உலகத்தில் மனிதனுடைய பேச்சு பெரியது என்று நினைத்து மனிதனுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் அளித்து மாறிவிடுகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்பகால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் இறை பொருத்தத்தை தேடி மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நல்ல அமல்களை செய்ய வேண்டும். ஆகிரத்துடைய சிந்தனையோடு நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். இந்த சிந்தனையை உண்டாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆண்டு ரமலானுடைய மாதத்தை நமக்கு வழங்குகிறான். மனிதன் மாற வேண்டும், வாழ்க்கையினுடைய இபாதத்திலே பயணிக்க வேண்டும், தன்னுடைய மாற்றங்களும் தாக்கங்களும் வணக்க வழிபாடிலே மனிதன் நிலைத்து நிற்க வேண்டும் என்பது பயிற்சி அளிக்கின்றான் ரமலானுடைய மாதத்தை கொடுத்து. ஆனால் ரமலானுக்கு பிறகு மனிதனுடைய நிலை தடம் புரண்டு தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்புகிறான் என்று சொன்னால் அவனுடைய மறுமை உழைக்கையை தானாக பாழாக்கிக் கொள்கிறான் என்பதை தான் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். இதற்காக ரமலானுடைய மாதம் கொடுக்கப்படவில்லை. ரமலானுடைய மாதம் கொடுக்கப்படுவதற்கு நோக்கம் மனிதன் தன் இபாதத்தில் நிலையில் இருத்த வேண்டும், மறுமை சிந்தனையோடு மன்னரை வாழ்க்கையோடு நினைத்து இவன் இறைவனுடைய கடமையின் பக்கம் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதற்குத்தான் இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆண்டு ரமலானுடைய மாதத்தை கொடுத்து மனிதனுக்கு பயிற்சி அளித்து தன் இபாதத்தில் நிலைத்திருங்கள் என்று
என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் நாம் மறுமைக்காகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே நாம் இன்பமாக சொர்க்கத்திலே பயணிக்க வேண்டும். இறைவன் இங்கே பெரிய அற்புதமான மாளிகை அங்கே கொடுக்க காத்து வைத்திருக்கிறான். யாருக்காக? உஇத்தத் லில் முத்தகீன். எவர் இந்த உலக வாழ்க்கை இறையச்சத்தோடு இருந்தார்களோ அவர்களுக்காகத்தான் மறுமையிலே சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால், நாம் முத்தகீன்களாக மாற வேண்டும் என்றால், இறையச்சமுள்ள மக்களாக மாற வேண்டும் என்றால், துனியாவுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நபி மறுமையுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். உலகத்தில் எவ்வளவு இன்பங்கள் கிடைத்தாலும் சுகங்கள் கிடைத்தாலும் சொற்ப காலத்திற்காகத்தான். அதற்காக நம்முடைய மறுமை வாழ்க்கை இழந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எவ்வளவு வறுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலே இருந்தாலும் மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக, மறுமையின் மீது ஆசை வைக்கக்கூடியவர்களாக, மறுமை நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இருப்பார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தஜஅ படுக்கையிலிருந்து எழுந்து வருகிறார்கள். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். ஃபஅஸ்ஸல அலா ஜம்பிஹி அவருடைய முதுகில் அவர்கள் படுத்திருந்த பாயினுடைய அடையாளங்கள் பதிந்ததை பார்த்துவிட்டு, ஒரு நபி ஒரு தூதர் இவ்வளவு பேரரசராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு உயர்ந்த ஒரு பஞ்சு பெட்டையை நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலி துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்ன? இந்த துன்யாவுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? கராகிபி இஸ்ததல்ல தஹத ஷஜரா சும்ம ரக்கபஹா ஃபதரகஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதோ இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, ஒரு முசாஃபிரை போல, ஒரு பயனாளியை போல நாம் பயணத்தில் செல்லும் பொழுது நிழல் ஆறுவதற்காக ஒரு மரத்தடியில் தங்கிவிட்டு அதோடு விட்டுவிட்டு நாம் செல்கின்றமே, அதுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது. இந்த உலகத்தில் நாம் இருப்பது ஒரு பயனாளிகளாக. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இறைவன் தந்திருக்கிறான். அதில் நாம் பயனடைந்து கொள்ள வேண்டும். நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். விவாதத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். திருமறை குர்ஆன் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலக வாழ்க்கைக்கு அனுப்பியிருக்கிறார் என்ற உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். மக்கள் மத்தியில் மறுமையினுடைய சிந்தனையையும் ஆகிரத்துடைய பயம் வரணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான ஒவ்வொரு பெருநாள் தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சப்பீஸ் ரப்பிக்கல் அலா அல்லாஹ் தஆக ஹதீஸுல் காஷியா, ஒவ்வொரு ஜும்மாவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே சப்பீஸ் ரப்பிக்கல் அலா அல்லாஹ் தஆக ஹதீஸுல் காஷியா என்ற சூறாக்களை மக்கள் கூடுகின்ற அந்த நேரத்தில் ஏன் இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி இருக்கிறார்கள்? அல்ல அக்ஸருல் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், அல்லாஹ் அதிலே அல்லாஹ் தஆலா மறுமை சிந்தனையை கொடுக்கின்றான், மறுமையை பற்றி பேசுகிறான், மறுமையுடைய வாழ்க்கை தான் நிலையானது என்பதை உணர்த்துகின்றான். உலக வாழ்க்கை அற்பகாலமான வாழ்க்கை, இதற்காக வேண்டிய ஆகிரத்தை மனிதன் இழந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் ஒன்று திரளக்கூடிய அந்த நேரங்களில் கூட இறைவசனத்தை தேர்வு செய்து அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியிருக்கிறார் என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்ப கால வாழ்க்கை. நாம் அல்லாஹ்வின் ஆகிரத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, மறுமையை விரும்பக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் சஹாபாக்கள் தன்னுடைய போருக்காக, தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக தன் உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு நிலைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை போர்க்களத்திற்கு அனுப்புவார்கள். எப்பொழுதும் இல்லாத முஅத்தாவுடைய போருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பும்போது சில சஹாபாக்களுடைய பெயர்களையே அறிவிக்கின்றார்கள். அவர்கள் அதில் கொல்லப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு போர்களிலும் யாருடைய பெயரையும் அறிவித்தது கிடையாது. இந்த போரில் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் போர் எடுத்து செல்லுங்கள். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸா வயின் குத்தில ஸைத் இப்னு ஹாரிஸா ஃபஜஅஃபர், ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டால் அதற்கு அடுத்து தலைமை பொறுப்பேற்கக்கூடியவர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்றார்கள். ஜாஃபர் மரணித்து விட்டால் அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு ரவாஹா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் 3 தோழர்களுடைய பெயர்களை அங்கே பதிவு செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்? நிச்சயமாக இதில் ஒரு மரணம் ஏற்பட்டு விடலாம், இதில் ஷஹீதாக்கப்படுவீர்கள் என்ற நிலை அறிந்தும் கூட சஹாபா பெருமக்கள் மறுமையுடைய வாழ்க்கையை விரும்பினார்கள். தான் கொல்லப்பட்டு விடுவோம் என்பது நன்றாக தெரிந்திருந்தாலும் தன்னுடைய ஆகிரத்திற்காக வேண்டி, மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, தன்னுடைய பெயர் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. காரணம், நாம் நிலையான அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அந்த ஆகிரத்தை அவர்கள் நேசித்தார்கள். அதனால்தான் பெயர் சொல்லப்பட்டும் கூட அதை பற்றி பெரியதாக நினைக்காமல் அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல மூவருமே அங்கே ஷஹீதாக ஆக்கப்படுகிறார் என்று சொன்னார்கள். நேசித்தது மறுமையுடைய வாழ்க்கை. ஆகிரத்தில் நாம் சிறந்த அடையாளங்கள் அடைய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நமக்கு உலக வாழ்க்கை எல்லா பொருட்களையும் இறைவன் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், இறை வேதத்தை கொடுத்திருக்கிறான், நபி மொழிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அறிந்தும் நாம் இபாதத்தில் ரமலானுடைய காலத்தில் ஒரு இபாதத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ரமலானுக்கு பிறகு அன்று வந்த பல இளைஞர்களும் பெரியவர்களும் தொழுகையற்றவர்களாக வாழக்கூடிய நிலையை பார்க்கிறோம்.
பார்க்கிறோம். எப்படி எந்த அளவிற்கு நாம் இபாதத்துகளை உதாசீனம் செய்து விடுகிறோம் யோசித்து பாருங்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் எவ்வாறு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், மறுமையை நேசித்தார்கள், இந்த தீனை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எவ்வளவு துன்பங்கள் பட்டார்கள். நீங்கள் பாருங்கள், ஹந்தக் போர்க்களத்திலே சஹாபாக்கள் வறுமையில் இருந்தார்கள், பசி பட்டினியோடு இருந்தார்கள். அந்த ஹந்தக் போர் அகழ்போர் யுத்தம் நடக்கின்ற பொழுது பசி பட்டினியோடு அந்த போர்க்களத்தில் நின்று பள்ளம் தோண்டி கொண்டிருக்கிறார். துராபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த கல்லை சுமக்கக்கூடியவர்களாக, மண்ணை உடைக்கக்கூடியவர்களாக, குழி தோண்டக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். பசியினுடைய கொடுமையினால் அவர்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லாத ஒரு நிலையில் கூட தன்னுடைய வயிற்றில் மஅஜூபம் பில் ஹஜர் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅசூம் பில் ஹஜரைனி ஒவ்வொரு நபி தோழர்களும் தன்னுடைய வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு அந்த களத்தில் இறங்கி நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வயிற்றை புறக்க எடுத்து காட்டும் பொழுது 2 கல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வயிற்றிலே கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழர்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆகிரா. இறைவா, இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த உலகத்தை விட மறுமையுடைய வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமை சிந்தனையை ஊட்டி, நீங்கள் பயணிக்கக்கூடிய இந்த பயணம் சிறந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறீர்கள். உங்களுடைய இந்த நடவடிக்கை இருக்கிறது பின்னால் வரக்கூடிய சமூகத்துக்கு சத்திய சன்மார்க்கத்தை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய தியாகங்கள் அடங்கப்பட்டிருக்கின்றன என்ற உணர்வுகளையும் சிந்தனைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழர்களுக்கு உருவாக்கி கொடுத்தார்களே, அந்த தியாக உணர்வு தான் இன்று நாம் அந்த மார்க்கத்தை அடைந்திருக்கிறோம். எந்த அளவிற்கு இவர் தியாகங்கள் பட்டு கஷ்டங்கள் பட்டு மறுமையுடைய சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு அலட்சியமாக இபாதத்தை கடந்து விடுகிறோம், அலட்சியமாக குர்ஆன் ஓதுவதை விட்டு கடந்து விடுகிறோம், அலட்சியமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை புறக்கணிக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை விட உலகத்தினுடைய மோகம் பெரியது என்று அதற்கு முக்கியத்துவம் அளித்து நம் நபியினுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தியவர்களாக மாறிவிடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அல்ல. இங்கு குடைத்த அந்த பெருமையும் போலும் ஒரு சொற்ப காலம்தான், அது நிலைத்து நிற்கப் போவது கிடையாது. ஆனால் மறுமையுடைய வாழ்க்கையில் உயர்வும் சிந்தனையும் தான் நமக்கு நிலைத்திருக்கக்கூடியது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் கற்க வேண்டும். உலகத்தினுடைய மோகம் என்பதை நாம் அழகாக தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்கக்கூடிய ஆலிம்கள், குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள் எத்தனை சகோதரர்கள் யோசித்து பாருங்கள். உலக கல்வியை படிப்பது ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளையை உயர்வியான கல்வியை படிக்க வைப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான செலவு செய்கின்றோம். பெரிய பெரிய படிப்புகளை படிக்க வைக்கிறோம், மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு நபரா, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளையாவது மார்க்க அறிஞர்களாக உருவாக்க நாம் பயணிக்கின்றோம். யோசித்து பாருங்கள். உலக மோகம் இல்லை என்றால் இது உலகத்தில் பணத்தை தருகிறது, பதவியை தருகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் மார்க்க கல்வியை கற்றால் உலகமே உங்களிடத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து கொடுப்பான் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நாளை ஆகிரத்து வரை பின்னால் வரக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்களை உருவாக்குவதில் பின்தள்ளி கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. அன்பார்ந்தவர்களை, காரணம் நாம் மறுமையுடைய வாழ்க்கையை பெரியதாக நினைப்பதில்லை, உலகத்தை தான் பெருசாக நினைக்கிறோம். உலக வாழ்க்கைக்கு என் பிள்ளை ஃபியூச்சர், அவருடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், நல்ல உயர்ந்த கல்வி எங்கே இருக்கிறது தேடி அலைகிறோம், பல நாடுகளுக்கு கூட அனுப்பி வைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதமாய் குர்ஆனை கற்க வேண்டும், படிக்க வேண்டும், மார்க்க இல்மை தேட வேண்டும். எவ்வாறு சஹாபாக்கள், நபி தோழர்களும், மார்க்க மூத்த அறிஞர்களும், இமாம்களும் கல்வியை கற்பதற்கு எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் எவ்வளவு ஹதீஸ்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக, கல்வியை கற்பதற்காக காலணிகள் இல்லாமல் நடந்து சென்று கல்விகளை கற்றிருக்கிறார்கள். ஒரே ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்கு 1 மாத காலங்கள் பயணித்தார்கள் சஹாபா பெருமக்கள். அன்பார்ந்தவர்களை, இன்னைக்கு நீங்கள் கையை வைத்து கம்ப்யூட்டரை தட்டினால் உலக கல்வி எல்லாம், உலகத்தினுடைய எல்லா கல்விகளும் சேகரிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருந்தும் நாம் அல்லாஹ்வுடைய கல்வியை கற்பதற்கு ஏன் பின்தள்ளி நிற்கிறோம்? ஏன் அதிலே ஆர்வம் ஊட்டுவது கிடையாது? காரணம், மறுமையை பற்றி பெரிதாக நினைக்கிறது, ஆகிரத்துடைய சிந்தனை கிடையாது நம்ம கிட்ட. அது இருந்தால் ஒவ்வொருவரும் ஆசைப்படுவார்கள், என் பிள்ளை மார்க்க அறிஞராக இந்த துன்யாவில் சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய தூதர் எந்த பிரச்சாரத்தை சமூகத்திற்கு எடுத்துரைத்து பாடுபட்டார்களோ அது என் பிள்ளை எடுத்துரைக்க வேண்டும் என்ற உணர்வுகள் ஏற்படும். அதை ஒரு பெருசாக நினைக்கல, அது ஒரு தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் இதற்கு காரணம். மறுமையுடைய வாழ்க்கையை நாம் பெரியதாக நினைக்கவில்லை. உலக வாழ்க்கையில் கிடைக்கிற இந்த கல்வியும் ஞானத்தையும் பட்டத்தையும் செல்வாக்கையும் வைத்து நாம் மறுமையில் ஒரு பலனும் அடைய போவதில்லை. நாளை மறுமையில் மண்ணறையில் வைக்கப்படுகின்ற கேள்விகளுக்கு என்ன என்பதை
இஸ்லாம் இல்முன் யன்தஃபிஉ பிஹி, மௌத்தா போன பிறகு கூட மன்னரில் வைக்கப்பட்டதற்கு மறுமைக்கு உங்களுக்கு வரக்கூடிய இல்ம் அல்லாஹ்வுடைய கல்வியா, குர்ஆனை கற்றவர்களாக, மார்க்கத்தை அறிந்தவர்களாக, சமூகத்திற்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்ல உண்மை பிரச்சாரர்களாக நீங்கள் உருவாக்குவது உங்கள் மீது கட்டாய கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது என்பார்கள். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய இல்மை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த இதையும் கொண்டு போய் இன்றைக்கு கொஞ்சம் காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் காலங்களில் பள்ளியில் இமாமத் செய்வதற்கு ஆள் கிடைக்கிறதுக்கு நமக்கு தயக்கம். இன்றைக்கு எத்தனை பள்ளிகள் இமாம்களுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள், யோசித்து பாருங்கள். அப்ப நம்ம உலகத்தை தான் பெருசா நினைக்கிறோம். எப்படி நல்ல படிப்பு படிக்க, நல்ல ஆங்கிலம் பேசணும், இப்படியெல்லாம் கல்வி கற்பதில் மார்க்கம் தடைக்கல வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கலாமை கட்டே தீர வேண்டும், அல்லாஹ்வுடைய இல்மை தேட வேண்டும், அறிஞர்களை மக்களில் உருவாக்க வேண்டும். அங்கே சத்தியம் மார்க்கம் போய் சேர வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் இதற்காக வேண்டி முயற்சிகளை செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் மறுமையை நேசிக்க சொல்கிறான், மறுமையை நேசித்து வாழச் சொல்கிறான். அதுதான் நிலையானது. எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் உலகத்தில் ஏற்பட்டாலும் பொறுமையை காத்து மறுமையை நோக்கி அந்த பயணத்தை ஏற்பட்டு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியை குறித்து சொன்னார்கள். ஆகிரத்தில் தன்னுடைய பொறுமையை கையாண்டார்கள், மறுமையுடைய சொர்க்கம் வேண்டும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா உரீக மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளில் ஒரு பெண்ணை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எவ்வளவு பொறுமை காத்தார்கள், பொறுமையை கையாண்டார்கள். ஏனென்றால் ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய சொர்க்கம் பெரியது என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்றாங்க, யார் சொல்லலாம், இன்னி அத்தகஷபு இன்னி உஸர்ரிஉ, நான் ஒரு வலிப்பு நோயாளி, என்னுடைய ஆடை நகர்ந்து விடுகிறது யார் ரசூலல்லாஹ், ஃபதுல்லா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், எனக்கு நோய் போக வேண்டும், வலிப்பு நோய் போக வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒயின் சபர்த்தி உலகில் ஜன்னா, நீ பொறுமை காத்து கொண்டால், அல்லாஹ்விற்காக பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அதே நேரத்தில் நான் துஆ செய்து விட்டால் உனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைத்துவிடும், என்ன கேட்கிறாய் என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து அந்த பெண்மணி சொன்னார், யார் ரசூலல்லாஹ், அஸ்பிரி, நான் அந்த நோய் ஏற்படும் போது வலிப்பு வரும்போது பொறுமை காத்துகிறேன், வலியை தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய ஆடை என்னுடைய உடலிலிருந்து அகலாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் யார் ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் பொறுத்துக் கொள்ளும் பொழுது அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு சுவனத்தினுடைய சுவை செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார் சொன்னால், உலக வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாம் பொறுத்துக் கொண்டால் நாளை ஆகிரத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்பகால வாழ்க்கை. அதனால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காரூனுக்கு சொன்னார்கள், வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, சூரத்துல் கஸஸ் 28வது சூராவின் 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்த ஒன்றை வைத்து நீ மறுமையுடைய வாழ்க்கையை வீட்டை தேடிக்கொள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வப்தகி நீ தேடிக்கொள், எதை, ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற செல்வாக்கு, அதிகாரம், இன்பம், துன்பம் எல்லாத்தையும் வச்சு நீ எதை தேடு, மறுமையுடைய வாழ்க்கையை தேடிக்கொள், மறுமையில ஒரு வீட்டை தேடிக்கொள், அதற்கு பாடுபடு. ஊர்ல வீட்டை தேட சொல்லல, அல்லாஹ் சொல்றான், வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, மறுமையுடைய வாழ்க்கையில ஒரு வீட்டை நீ தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவில் இருந்து அமல் செய்து உன்னுடைய பங்களிப்பை மறந்து விடாதே, உலகத்தில் அமல் செய்வதை மறந்து விடாதே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதை மறந்து விடாதே, குர்ஆன் சொல்வதை கேட்காமல் மறந்து விடாதே, குர்ஆனுக்கு கட்டுப்படுவதை மறந்து விடாதே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படாத வாழ்க்கையை மறந்து விடாதே. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, நீ துன்யா விட்டு போகும் பொழுது நல்ல இபாதத் சாலிகளாக, இறைவனுக்கு அஞ்சியவர்களாக, கட்டுப்பட்டவராக அந்த பங்களிப்பை நீ மறந்து விடாதே என்று சொன்னார்கள். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல நீயும் உலக வாழ்க்கையில் பிறருக்கு நல்ல உபகாரம் செய்துவிடு என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நம்ம எல்லாம் மறுமையுடைய வீட்டை நோக்கி பயணிக்க வேண்டும், மறுமை வீட்டை தேடிக்கொள் என்று அழுத்தம் திருத்தமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய அறிவுரை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு அடியார்களும் மறுமையுடைய வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு வீடு வேண்டும் என்பதை முயற்சிக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். அப்படிப்பட்ட உணர்வுகளோடு சிந்தனையோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாக இறைவன் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துகிறார், நம்மை மறுமை நோக்கி அழைக்கிறான். நம்முடைய சிந்தனை முழுக்க முழுக்க மறுமையுடைய வாழ்க்கையை நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அதற்காக வேண்டிய அமல்களை செய்து கொள்ளுங்கள், ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மறுமையில் சொர்க்கத்தினுடைய அந்த இதை
சொர்க்கத்தை கேட்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்றாடுங்கள், இறை சொர்க்கத்திற்காக வேண்டிய வாழுங்கள், அதுதான் நிலையான வாழ்க்கை. எனவேதான் அல்லாஹு தஆலா உலக மக்களுக்கு ஈமானுக்கு முன்னுதாரணமாக குர்ஆனிலே சூரத் தஹரீம் 66வது சூராவினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன் இத் قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம் காட்டுகிறார். ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா அம்மையார் எவ்வளவோ செல்வாக்கு, உலகத்தினுடைய ஆடம்பர வாழ்க்கை, எல்லா இன்பங்களும் கிடைத்திருந்தது, எல்லா சுகங்களும் செல்வம் குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாளிகை யாரும் பார்த்திட முடியாத அளவிற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பெண்மணியினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஈமான்தாரிகளுக்கும் அல்லாஹ் தஆலா முன்னுதாரணம் காட்டுகிறான். அவர்கள் எல்லா சுகங்களும் உலகத்தில் அல்லாஹ் சொல்வதை போல மத்தாவுல் ஹயாத்தித் துன்யா, உலகத்தினுடைய எல்லா இன்பங்களும் கொடுக்கப்பட்டது. எந்த இன்பத்தை விட்டு அவர்கள் தடை செய்யப்படவில்லை, எல்லாம் கொடுக்கப்பட்ட அந்த பெண்மணியினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பிடத்தில் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பிபினிலி ரப்பிபினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், நீ இங்கு கொடுத்திருக்கிற இந்த துன்யா கட்டப்பட்டிருக்கிற இந்த மாளிகை எனக்கு நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல, இது என்னோட வரப்போவது கிடையாது. ஆனால் நீ எனக்காக வேண்டி உன்னிடத்தில் ஒரு வீட்டை கட்டி. ரப்பிபினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஒரு வீட்டை கட்டி. இது போன்ற ஒரு வீட்டை யாராலையும் கட்ட முடியாது, யாராலையும் அதை இடிக்க முடியாது. அது பாதுகாப்பான வீடு, நிலையான வீடு, அது இங்கே இருக்கிறது, இதெல்லாம் நிலையானதல்ல என்று கூறி உலகில் வாழுகின்ற ஈமானியர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணியுடைய பிரார்த்தனையை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் ஓயடத்தில் ஓங்கிட்ட ஒரு வீட்டை குடியா அல்லாஹ். வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி, இந்த அநியாயக்கார அக்கிரமக்கார ஃபிர்அவுனிடமிருந்து என்னை நீ காப்பாற்றுறா அல்லாஹ் என்று பிரார்த்தித்த செய்தியை குர்ஆன் ஆழமாக இந்த உம்மத்தினுடைய எல்லா உள்ளங்களிலும் பதிவாக்கப்படுவதற்காக, எல்லா உள்ளங்களும் இதை பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காக, எல்லா உள்ளங்களிலும் இந்த இறையச்சத்தினுடைய செய்திகள் பதிவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் யா அல்லாஹ் எனக்கு மறுமையில் உன்னிடத்தில் ஒரு வீட்டை குடியா அல்லாஹ், அதுதான் நிலையானது, நிரந்தரமானது என்று, உன்னுடைய பிரச்சாரம் சத்தியமானது என்று புரிய வைக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னார். நம்முடைய உள்ளங்களில் எல்லா உள்ளங்களிலும் பதிய வேண்டிய பிரார்த்தனை என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட பிரார்த்தனை எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் கேட்போம், அதுதான் நிலையானது, நிரந்தரமானது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்க்கையில் இபாதத்தில் கவனம் செலுத்த வேண்டும், இறை கட்டளைகளை கவனம் செலுத்த வேண்டும், இறுதி தூதருடைய போதனைகளை கவனம் செலுத்த வேண்டும். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, ரசூலுடைய கட்டளைக்கும் முன்னிலைப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் உயர்த்துவான், சிறப்பை கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட பாக்கியமுடைய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம் வذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.